எல்லா குற்ற சம்பவங்களையும் எல்லா விஷயங்களையும் ஒரே நேர்கோட்டில் ஒரே தராசில் வைக்க முடியாது. அது ஏன் அப்படின்றத உதாரணத்துக்கு சொல்கிறேன். என்கவுண்டர் உண்மையிலேயே கண்டிக்கப்பட வேண்டியது. காரணம் என்னென்னா, அதிகார துஷ்பிரயோகம் கொண்டவர்கள் மிக எளிதாக அப்பாவிகளை கொல்லுவதற்கு அது ஏதுவாக இருக்கிறது அப்படின்னு நம்ம நிறைய இடத்துல அதை பதிவு பண்ணியிருக்கோம். அதில் உடன்பாடு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கோம். இன்னும் புரிகிற மாதிரி சொல்லணும்னா, விசாரணை திரைப்படம் அதற்கு மிகச்சிறந்த உதாரணம். அப்பாவிகளை போலீஸ் தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி அவங்க தப்பிக்கணுன்றதுக்காக அப்பாவிகளை என்கவுண்டர் பண்ணுறதுக்கான விஷயங்களை பண்ணுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு விசாரணை சொன்ன மாதிரி ஜெய்பீம் திரைப்படத்தை எடுத்துக்காங்க. செங்கையனுடைய கணவன் யோசிச்சு பாருங்க. அவன் எந்த தப்பும் செய்யாதவன். பாம்பு பிடிக்கிறதா போனவன் தலையில் திருட்டு குற்றச்சாட்டு பண்ணி அதை நிரூபிக்கும் விதமாக அவன் மேலே எல்லா கேஸையும் போட்டு அவனை சாவடித்து, ஸோ இந்த மாதிரியான போலீஸ் அராஜகங்கள் நடந்துக்கிட்டு இருக்கிறத நம்ம வன்மையாக கண்டிருக்கும்போது, அதாவது இன்று தமிழகத்தில் நடந்த என்கவுண்டர் எப்படிப்பட்டது, அது சரியா, என்கவுண்டர் தப்பாச்சு, அதை எதுக்கு இதில் சேர்க்குறீங்க அப்படின்லாம் நீங்கள் யோசிக்கிறது நியாயம்தான், அதில் மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் நான் முன்பே சொன்னது போல் எல்லா குற்றங்களையும் ஒரே நேர்கோட்டில் ஒரே தராசில் வைத்து பார்க்கக்கூடாது. இதற்கு முன்பாக அதிகார துஷ்பிரயோகத்தோடு நடந்த காவல்துறை என்கவுண்டர்லேருந்து, அதே மாதிரி அவங்க இட்டுக்கட்டின பொய்கள்லேருந்து, அதுக்கு உதாரணமாக விசாரணை, ஜெய்பீம் போன்ற திரைப்படங்களையும் சொல்லியிருக்கேன். இந்த என்கவுண்டர் எப்படியானது, இது சரியா தவறா, இதை நம்ம கொஞ்சம் விரிவாகவே பார்க்கலாம். ரைட்? தமிழகத்தில் என்கவுண்டர் நடந்திருக்கு. நிறைய நடுநிலைவாதிகள், அறம் சார்ந்து இயங்குபவர்கள்லாம் அது மட்டும் கிடையாது, காசுக்கு மாரடிக்கிறவங்க பல பேர் எப்படி நீங்கள் என்கவுண்டர் பண்ணலாம், போகலாம், வரலாம் அப்படின்ற கேள்விகளை கேட்குறாங்க. நான் அதனால தான் சொன்னேன், எல்லா செய்திகளையும் நீங்கள் ஒருங்கே அதை செய்ய முடியாது. எல்லா குற்றங்களையும் ஒரே நேர்கோட்டில் வைக்க முடியாது. ஹெல்மெட் போடாமல் போனதும் குற்றம் தான், நிறுத்துக்கோட்டை தாண்டி சிக்னலை தாண்டி நிற்கிறதும் குற்றம் தான், அதே நேரத்தில் ஹிட் அண்ட் ரன் பண்ணுறதும் குற்றம் தான். இப்போ இந்த ஒரே நேர்கோட்டில் இது எல்லாத்தையும் வச்சுருவீங்களா? எல்லா குற்றங்களும் ஒரே குற்றமா? அந்த மாதிரி தான் இதை நான் பார்க்குறேன். அதற்கான காரணங்களை நான் சொல்கிறேன். வட மாநிலத்திலேருந்து இங்கே 1995களில் ஒரு மிகப்பெரிய கூட்டம் லாரியில் வருவாங்க. அவங்க பேர் பவேரியா கொள்ளைக்காரர்கள். நம்ம ஏன் அதை திரும்ப திரும்ப சொல்கிறோன்னா, அதற்கு காரணங்கள் இருக்குது. ஸோ அவங்க வட மாநிலத்திலேருந்து வருவாங்க. அவங்களுடைய பெயர்கள் பவேரியா கொள்ளைக்காரர்கள். அது ஒரு பெரிய டீம், அது ஒரு பெரிய கிராமமே அதை செய்யும். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, லாரியில் அங்கேருந்து இங்கே வந்துடுவாங்க, சரக்கை ஏற்றிட்டு வருவாங்க. ஸோ இறங்குனதுமே என்ன பண்ணுவாங்க, இருக்கிற வெல்டுடுவான வீடுகளை நோட்டம் பார்ப்பாங்க. நோட்டம் பார்த்துட்டு சரியான நேரத்தில் உள்ளார நுழைஞ்சு முத வெட்டு ரத்தம் தெரிக்கிற மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணுவாங்க. அதில் குடும்பமே நிலைகுலைந்து இருக்கும் பொழுது, ஓகே, அப்போ இவங்க கொள்ளை திட்டங்களை அரங்கேற்றிட்டு எல்லா பொருளையும் எடுத்துக்கிட்டு திரும்ப லாரி போகுது இல்லையா, திரும்ப வட மாநிலத்துக்கு போகுது, அந்த லாரியில் இவங்க எல்லாமே ட்ராவல் பண்ணி போயிடுவாங்க. ஸோ அவங்கள கண்டுபிடிக்கவே முடியாத ஒரு பிரச்சனைகள் இருந்தது. அது மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கும் பொழுது, பூந்தமல்லியில் இருந்த ஒரு அரசியல்வாதியை அதே மாதிரி சாகடிச்சாங்க. அது மிகப்பெரிய பிரச்சனையாச்சு. இதை எப்படியாவது அவங்கள பிடிச்சிடணும் அப்படின்ட்டு போய் ஜாங்கீர் தலைமையிலான குழு போய் பிடிச்சிட்டு வந்தாங்க. அதுதான் தீரன் அதிகாரம் 1. ஓகேவா? ஸோ இது என்னென்னா, இப்போ நீங்கள் என்ன யோசிச்சு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி தொடர் கொலைகளை ஒருத்தவங்க பண்ணிகிட்டே இருக்கிறான்னு வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த மாதிரியான ஆட்களுக்கு ஒருவேளை அவங்கள பிடிச்சிட்டாலோ அவங்கள வெளியெடுக்கிறதுக்குன்னு ஒரு மிகப்பெரிய வக்கீல் கூட்டமும் இருக்கும். அவங்க எந்த ஒரு பின்புலமும் இல்லாமலாம் இப்படி காரியத்தில் இறங்கவே மாட்டாங்க. ஓகேவா? அதற்கேற்ற மாதிரி நீதிபதிகளை வளைக்கக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு பெரிய நெட்வொர்க் இருக்குது. அப்படியானவங்க தமிழ்நாட்டில் இப்படியான துணிகர செயலை செய்யும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு கேட்குறேன் நான். இது ஒன்று. நான் எல்லா என்கவுண்டர்களையும் ஆதரிக்கவில்லை. ஆனால் இந்த விஷயங்கள் எப்படின்னா, ஒரு சின்ன கணக்கு ஒன்று சொல்கிறேன், நீங்கள் புரிஞ்சுக்காங்க. தமிழக போலீஸ்காரர்களை நாங்கள் தூங்க விட மாட்டோம் அப்படின்னு ஒரு அரசியல் தலைவர் பேசுகிறார். ஓகே, ஸோ அவங்க இதற்கு முன்பாக வட மாநிலங்களில் அவங்க ஆட்சியை பிடிக்கிறதுக்கு எல்லா விதமான வேலைகளையும் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போவாங்க. ஓகே, அவங்க இதற்கு முன்பாக அவங்களுக்கு பெரிய ஹிஸ்ட்ரி இருக்குது. மணிப்பூர், மத்திய பிரதேஷ், உத்தரப்பிரதேஷ், ஹிமாச்சல் பிரதேஷ், குஜராத், இன்னும் கரண்ட்டாக சொல்லணும்னா டெல்லியில் அரவிந்த் கெஜ்ரிவாலை இறக்கிறதுக்கு அவங்க என்னெல்லாம் பண்ணாங்கன்றதும் உங்களுக்கு தெரியும். ஸோ அதற்காக அவங்க எக்ஸ்ட்ரீம்ஸ் போவாங்க. அப்படியே தொக்கா மாட்டினா கூட, ஆமாம் பாபர் மசூதி இடிச்சு நாங்கள் ரொம்ப தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு அத்வானி மாதிரியான ஆட்கள் ரொம்ப சர்வசாதாரணமாக அதை சொல்லிட்டு போயிடுவாங்க. இன்றைக்கி உத்தரப்பிரதேசத்தில் ஒரு சிறுபான்மையின வக்கீல்களுடைய வீடுகளையும்
அதே மாதிரி ஒரு புருஷன் இல்லாத அம்மா, அவங்களுக்கு 2 பிள்ளைங்க. அந்த வீடுகளையும் அவங்க வந்து அவங்க முஸ்லீம்ன்றதுனால அவங்கள வந்து அவங்களுடைய வீடுகளை வந்து இடிக்கிறாங்க. உச்சநீதிமன்றம் இன்று அந்த கண்டனத்தை தெரிவிச்சிருக்கு. அதில் வந்து ஒரு சிறுமி வந்து புத்தகங்களை எடுத்துன்னு ஓடியாது இடிக்கக்கூடிய வீடுகள்லேருந்து புத்தகங்களை எடுத்துக்கிட்டு ஓடுற அந்த காட்சி வந்து பதபதைக்க வைக்குது. இதற்கு உத்தரப்பிரதேச கவர்மெண்ட்டை கண்டிக்குது. ஆனால் என்ன, இடித்த வீடு வருமா? வாழ்வாதாரம் போச்சே. யோசிச்சு பாருங்க. அது மட்டும் கிடையாது, குணால் காம்ரா அவர் வந்து ஒரு ஸ்டாண்டப் காமெடியன், பாம்பேயில் நிகழ்ச்சி நடத்துகிறாரு. ஓகே, அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அவர் பங்கு பெற்ற, அதாவது அந்த நிகழ்ச்சி நடத்தின அந்த ஸ்டூடியோவே அடித்து உடைக்கிறானுங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, குணால் காம்ரா சொல்கிறாரு, நான் இந்துவாக இருப்பதால் உங்களோடு பேசிக்கொண்டு இருக்கிறேன், ஆனால் எனது பெயர் முஸ்லீமாக இருந்தால் நான் போட்டோவில் பண்ணுறேன். அதுதான் அவங்களுடைய ஒரே அஜெண்டா. அதனால தான் அவங்க தமிழ்நாட்டுக்குள்ளார வந்து மும்மொழி கொள்கைன்னு ஒரு விஷயத்தை எட்டு வரதுலேருந்து எல்லா வகையிலுமே அவங்க தொடர்ந்து குடைச்சலை கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் அண்ணாவின் பேரன்களும் கலைஞருடைய பேரன்களும் முன்னின்று அதை வந்து தடுத்து நிறுத்திட்டு இருக்காங்க. அதுதான் உண்மை. ரைட். இப்போ இந்த விஷயத்துக்கு வரேன். அவங்க எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போவாங்க. அப்போ இந்த விஷயத்தில் என்ன நடக்குது அப்படின்றதையும் நம்ம பார்க்கணும் இல்லையா? அதாவது காசுக்கு விளைபவர்கள் எல்லா மதத்துலையுமே இருக்கிறாங்க. ஓகே, ஸோ அப்போ இங்கே வந்து ஒரு சம்பவத்தை நடத்தணும். எப்படி வந்து பவேரியா கொள்ளைக்காரர்கள் வந்து இங்கெல்லாம் பண்ணிட்டு போனாங்களோ அந்த மாதிரி ஒரு சம்பவத்தை, அதுவும் வந்து ஹைடெக்காக பண்ணுறாங்க. இதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி தான் தமிழ்நாட்டு போலீஸை தூங்கவே விட மாட்டோம், அந்தளவுக்கு குடைச்சல் கொடுப்பன்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் வருது. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா ஃப்ளைட்டில் வந்து இறங்குறாங்க. அதிகாலை 4 மணிக்கு வந்து சென்னையில் ஃப்ளைட்டில் வந்து இறங்குறாங்க. சைதாப்பேட்டையிலேருந்து அவங்க ஏற்கனவே வச்சுருந்த பைக்கில் சைதாப்பேட்டையில் செயின் பறிப்பு சம்பவங்களை ஈடுபடுறாங்க. 1 இல்லை 2 இல்லை 8க்கும் மேற்பட்ட இடங்களில் செயின் பறிப்பு சம்பவங்களை ஈடுபடுறாங்க. ஈடுபட்டுட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா டக்குன்னு கிளம்பி இண்டிகோ ஃப்ளைட்டில் கிளம்புறாங்க. 10 மணிக்கெலாம் இண்டிகோ ஃப்ளைட்டில் போய் ஏறி தப்பிக்கிறதுக்கு பார்க்குறாங்க. பட் வட மாநிலத்தில் மாதிரி நம்ம ஊர்லாம் இல்லை, ரொம்ப ஸ்ட்ராங். சிசிடிவியில் வந்து எல்லாத்துலேயும் நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கிறனால என்ன பண்ணாங்க, டக்குன்னு எல்லா சிசிடிவியும் பார்க்கும்போது எங்கே பிடிச்சா, எங்கே போனால், எங்கே வந்தாலும் டக்குன்னு பார்த்து இண்டிகோ ஃப்ளைட்டில் தப்பிக்கிற விஷயத்தை பார்த்துட்டு இண்டிகோ ஃப்ளைட்டை நிறுத்தி அந்த குற்றவாளிகளை அரெஸ்ட் பண்ணுறாங்க. 3 பேர்களுமே முஸ்லீம்கள். ஏங்க, அது கொலை செய்கிறவன், குற்ற செயலில் ஈடுபடுறவன் எந்த ஜாதியாக இருந்தாங்கன்னாங்க, உயர்ந்த ஜாதியாக என்ன, ஒடுக்கப்பட்ட ஜாதியாக இருந்தாண்ணே. ஒடுக்கப்பட்ட ஜாதியாக இருந்தால் மட்டும் நீ எல்லா தப்பையும் பண்ணிடலாமா? அதுவும் இங்கே நடக்குது தமிழ்நாட்டில். அந்த விஷயங்களையும் பண்ணிட்டு ஜாதிக்கு பின்னாடி போய் மறைஞ்சிக்கிறாங்க. ஓகே, அது ஒரு தனி டாபிக். அதை தனியாக பேசுவோம். அப்போ இந்த இடத்துல என்ன ஆகுது, ஃப்ளைட்டில் போய் உக்காண்டானுங்க. இப்போ இதில் இவனுங்க என்னென்னா ட்ரெஸ்லாம் மாற்றிருக்கானுங்க. ஏர்போர்ட்டில் போகிறதுக்கு முன்னாடி ட்ரெஸ்ஸெல்லாம் மாற்றிட்டு தான் போய் டிக்கெட் எடுத்து ஏறி இருக்கானுங்க. ஆனால் மண்டையில் இருக்கிற கொண்டையை மறைக்க மறந்துடியா குமார் அப்படின்ற மாதிரி இவனுங்க ஷூ வந்து மாற்றாமல் போயிட்டானுங்க. அதில் வந்து போலீஸ் வந்து பிடிச்சிட்டாங்க, அரெஸ்ட் பண்ணியாச்சு. இவர்கள் எல்லாம் வந்து அப்பாவிகள் அல்ல. ஃப்ளைட்டில் வந்து இப்படி ஒரு விஷயத்தை பண்ணணும் அப்படின்னும் போது நீங்கள் யோசிச்சு பாருங்கள். வடமக்களை வந்து குற்ற செயல்களில் எதுக்கும் துணியறவர்களை காசு கொடுத்து இங்கே உள்ளார வந்து இந்த மாதிரி குற்ற செயல்களை பண்ணிட்டு திரும்ப வந்துன்னு ஒரு விஷயம் ஒன்று பண்ணுறாங்கன்னே வச்சுக்காங்க. ஒரு கற்பனை தான். அப்போ இங்கே என்ன நடக்கும்னா, ஏற்கனவே வந்து சட்டம் ஒழுங்கு சரியில்லை அப்படின்றத தொடர்ந்து நரேட்டிவ் செட் பண்ணிகிட்டே வராங்க. சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னா நீங்கள் மணிப்பூர் மாதிரி இருக்கா, இல்லை நாக்பூர் மாதிரி ஏதாவது நடந்ததா, அது நீங்கள் தாராளமாக கேட்கலாம். அங்கொன்றும் இங்கொன்றுமாக நடக்கிற சம்பவங்களை நீங்கள் ஊதி பெரிதாக்குறீங்க. ரைட். அதற்கு இது வந்து இன்னும் தலைநகர் சென்னையில் பண்ணும்போது அதுக்கு வேல்யூ இன்னும். இன்றைக்கி ஒரு கிராம் வந்து எவ்வளோ யோசிச்சு பாருங்கள். ஒரு வயசான பொம்பளைக்கிட்ட இருந்து அந்த இதை வந்து செயினாக இருக்கும்போது அவங்க எவ்வளோ துடிச்சிருப்பாங்க. அவங்களோட வாழ்வாதாரமே அதுதானே. ஸோ இப்போ வந்து இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நரேட்டிவ் ஆகும், பெரிய பேச்சு பொருள் ஆகும். அப்போ என்ன சொல்லுவேன், ஏற்கனவே நீங்கள் செட் பண்ணி வச்சுருக்கீங்க ஊழல் கட்சின்ற அதை. அப்போ உங்களுக்கு வந்து ரொம்ப எளிமையாக அதை வந்து சொல்லும்போது இந்த மாதிரிலாம் நடக்கும்போது என்ன பண்ணுவீங்க, ஆமாம் நாங்கள் அப்பயே சொன்னோம் அப்படின்றது. ஏன் இந்த அரசியலே பேசாதவனா, ஏன் இப்போ நான் நிறைய அரசியல் பேசுகிறேன்னா, இந்த 1 வருட காலம் இருக்கு பாரு, இது மாதிரி நிறைய சம்பவங்கள் நடக்கும். உண்மைகளை பேசிக்கிட்டே இருக்கணும். ஒரு 4 பேர் பார்த்தா தெரியாது அவங்களுக்கு. அதற்காகத்தான் அதை தொடர்ந்து பேசுகிறோம். இப்போ வந்து கொள்ளையடிக்கப்பட்ட கும்பல் இருக்குல்லையே, அதுக்கு வந்து பேர் வந்து ஈரானிய கும்பலாக. அதுக்கு எப்படி நம்ம பவேரிய கொள்ளைக்காரர்கள் சொன்னோமோ அது மாதிரி இந்த குரூப்புக்கு பேர் வந்து ஈரானியல் கொள்ளைக்காரர்கள். இதில் மாட்டினதுனோ 3 பேர் தான். இன்னும் 20 பேர் வந்து ஆளை காணோம். அவங்கள தனிப்படை வச்சு தேடிட்டு இருக்கானுங்க. அவனுக்கு என்ன வேணாலும் செய்வானுங்க. ஓகே,
ஸோ இப்போ வந்து இந்த என்கவுண்டர் இன்றைக்கி வந்து நகையை மீட்கப்படும் போது ஒரு 26 பவுன் கிட்ட மீட்டிருக்காங்க. அந்த நகை மீட்கப்படும் போது ஒருத்தன் தப்பி போனான், என்கவுண்டர் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நண்பர்களே, இந்த தப்பி போனான் அப்படின்ற கதையெல்லாம் நம்மளுக்கு வேணாம்னு வச்சுக்காங்க. பட் ஏன் இதை செஞ்சுருப்பாங்க அப்படின்னு இதுவும் வந்து ஒரு தேரி தான். இதே மாதிரி ஒரு விஷயம் வேளச்சேரியில் ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் நடந்தது. நம்ப மாட்டீங்க, 5 பேர் என்கவுண்டரில் போட்டாங்க. இதுவே வட மாநிலத்திலேருந்து வந்து வேளச்சேரியில் வீடு எடுத்து தங்கி ஓகே பேங்கை கொள்ளையடிக்கிறதுக்கான கொள்ளை கும்பல் அதை செஞ்சுது. அதை ஸ்மெல் பண்ணி போய் அவங்கள பிடிச்சிட்டாங்க. பிடிச்சதுக்கு அப்புறம் வந்து தப்பிச்சிருங்க ஐயா, சாமி எங்களை விட்டுடுங்க அப்படின்னும் போது அந்த 5 பேரையும் பிடிச்சதுக்கு அப்புறம் போலீஸ் என்ன செய்யலுது, ஜெயலலிதா கிட்ட போய் என்கவுண்டர் தாங்க இதுக்கு சரியான வழியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அவங்க என்ன சொல்லியிருப்பாங்க, ஏன்னா இதை செஞ்சால் தான் அடுத்து திரும்ப ரிட்டர்ன் வரமாட்டான். அங்கேருந்தால் நீங்கள் எங்கே ஒன்றாலும் போய் வக்கீல் வச்சு வாதாடுறதுலேருந்து தப்பிக்கிறதுலேருந்து அங்கே ஏகப்பட்ட நெட்வொர்க்குகள் இருக்கும்போது, அதுவும் தமிழ்நாட்டை விட்டு போயிட்டால் முடிஞ்சிருச்சு, அவங்கள பிடிக்கவே முடியாது. நீ கூட வந்து காவல்துறை ஆணையர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தமிழ்நாட்டை பார்டர் தாண்ட பிடிக்க முடியாது. அதனால தான் ஃப்ளைட்டே நிறுத்தி அவங்கள பிடிச்சோம். ஓகே, இந்த மாதிரி ஒரு விஷயம் அப்போ நடக்கும்போது என்ன சொல்கிறாங்க, மேலே திட்டுருங்க அப்படின்ட்டு. இதில் என்ன கொடுமைன்னா, அந்த 5 பேரில் ஒருத்தவன் சப்பாத்தி சுட்டு கொடுக்குறதுக்காக வந்தவன், அவன் வந்து கொலகாரம் கிடையாது, சமைக்கிறதுக்காக வந்தவன், அவனும் போய் சேர்ந்தான். அப்போ 5 பேர் என்கவுண்டர்ன்றது யோசிச்சு பாருங்க. ஸோ அந்த டைமில் வந்து இதை எப்படி செய்தி ஆக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஊடகத்தில் 5 என்கவுண்டர்ஸ் இன் வேளச்சேரி, அவ்வளோதான். அதுக்கு மேலே ஒன்றும் கேள்வியே கிடையாது ஜெயலலிதா ஆட்சியில். ஆனால் இங்கே இந்த மாதிரி நடந்ததுமே அது எப்படி அதை நீங்கள் செய்யலாம், அவர்களை குற்றவாளிகளை கோர்ட்டில் போய் நிறுத்தணும். இதுக்கு மிகப்பெரிய நெட்வொர்க் இருக்குது. இவங்களை உள்ளார போய் விட்டாலும் அவங்க வந்து திருந்த போகிறது கிடையாது, திரும்பவும் இதே மாதிரி தான் வருவாங்கன்றதும். அதனால தான் வந்து குணால் காம்ரே வந்து பாம்பேயில் நிகழ்ச்சி நடத்திக்கிட்டு இருக்கும்போது அவருக்கு வந்து ஒரு த்ரெட்டனிங் கால் ஒன்று வரும். அந்த கால் பேசும்போது எங்கே வந்து ஒன்றை பார்க்கணும் போது தமிழ்நாடு அவர் சொல்லுவார். ஏனென்றால் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சரியாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதை கெடுக்கும் விதமான விஷயங்களை தான் இதை தொடர்ந்து பண்ணிகிட்டு இருக்கு. இந்த ஒரு வருஷத்துக்கு இன்னும் நிறைய கதைகள் நடக்கும், நிறைய சம்பவங்கள் நடக்கும், பொறுத்திருப்போம், அவ்வளோதான். ஏன் நான் அதை சொல்கிறேன்னா, இந்த நேரத்தில் தான் நம்ம வந்து ரொம்ப ரொம்ப விழிப்புணர்வோடு இருக்கணும். எல்லா குற்ற செயலையும் ஒரே நேர்கோட்டில் வச்சு பார்க்கக்கூடாது. அப்போ ஹைடெக்காக உள்ளார வந்து போகிறான், இன்னும் 20 பேர் எங்கடா அப்படின்னா சொல்லலைன்னா நீ என்ன பண்ணுவ? அதுதான் மேட்ரு. நாம் எல்லாவற்றையும் நாம் ஆதரிக்கவில்லை, ஆனால் இதற்கு பின்னாட மிகப்பெரிய நெட்வொர்க் இருக்குன்றதான் நம்ம முன்னாடி சொல்கிறோம். இது ஒரு பெரிய குரூப்பு. ஏங்க, காலேஜ் பையன் ட்ரக் அடிக்கா மாதிரி ஒருத்தன் வந்து ஸ்னைட் ஸ்நாச்சிங் பண்ணுறானுங்க. இது வந்து நிறைய இடத்துல நடந்தது. அந்த மாதிரியான ஆட்களை போலீஸே வந்து பிடிச்சி வார்ன் பண்ணி அனுப்பிச்சிருக்கு. கேஸ் கூட போடலை, ஏன்னா எதிர்காலம் கருதி கேஸ் கூட போடலை. இப்போ உதாரணத்துக்கு ஆக்ஷன் ஹீரோ பிஜிலும் இதே மாதிரி தான். பசங்க வந்து கஞ்சா விற்றுருப்பானுங்க, பிடிச்சிருவாங்க, அம்மாவெல்லாம் கூப்பிட்டு வச்சு அட்வைஸ் பண்ணி தான் அனுப்புவாங்க மோஸ்ட்லி. ஆனால் இது வந்து ப்ரொஃபஷனல், தே ஆர் வெரி ப்ரொஃபஷனல். சரி, அப்போ இங்கே ஏன் வந்து அப்போ இதை செட் பண்ணும்போது ஏங்க முஸ்லீம்னா அதுதான் சந்தேகம் வரக்கூடாது அப்படின்றதுக்காக முஸ்லீம் ஆட்களாக எடுத்து அனுப்புறது. அப்போ இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்திய அளவில் நீங்கள் பார்க்கும்போது என்ன தெரியும் உங்களுக்கு, இந்த முஸ்லீம்களே இப்படி தான்ப்பா அப்படின்ற மாதிரியான நரேட்டிவ் செட் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அவங்க ஒரே கல்ல 2 மாங்காய் அடிக்கிற ஆட்கள் தான் அவங்க எப்பயுமே. அதற்கு காரணம் மதமும் ஜாதியும், வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ இது ஒரு கற்பனை தான், இது ஒரு தியரி தான். இப்படி இருந்திருக்கலாம், வந்திருக்கலாம், போயிருக்கலாம் அப்படின்றதான் நம்ம இங்கே பேசியிருக்கோம். பட் இந்த என்கவுண்டர் இப்படி நடந்தது அப்படின்னு போலீஸ் சொல்கிறத நம்ம உங்களுக்கு சொல்லியிருக்கோம், ரைட். ஆனால் இது மிகப்பெரிய நெட்வொர்க். இதை தான் தீரன் அதிகாரம் 1 செஞ்சாங்க, திரும்பி பிடிச்சிட்டு வந்தாங்க. அது சாதாரண விஷயம் இல்லை, மிகப்பெரிய விஷயம் அது. அந்த மாதிரியான ஒரு விஷயம் தான் இது நடந்திருக்கு. சில நேரங்களில் அறத்தை பற்றி பேசுவதை விட அமுக்கமாக இருப்பதும் முல்லை முள்ளால் எடுப்பதுமே சிறந்த தீர்வாக இருக்கும் அப்படின்றதான் நான் இங்கே பார்க்குறேன். ஸோ வேற என்ன, இது குறித்தான உங்கள் கருத்துக்களை பின்னங்களை தெரியப்படுத்துங்க. இன்னும் வேறொரு எபிசோட் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறிய உங்கள் ஜாக்கி சேகரன். வணக்கம்.